திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் சுந்தரமூர்த்தி நாயனார், நம்பி ஆரூரர், தம்பிரான் தோழர். இவருடைய பாடல்கள்லாம் முடிவுற சமயமாயிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 பாடல்கள் தான் இருக்குது. அவருடைய பாடல்கள்லாம் 100 பாடல்கள் தான், அதையெல்லாம் பாடி ஆகிப்போச்சு. இப்போ திருச்சுழியல் அப்படின்ற தளத்தில் பண் நட்டராகத்தில் 7ஆம் திருமுறை, அவருடைய திருமுறை 7ஆம் திருமுறை பாடியிருக்காரு. அவருடைய பாடல்கள் எல்லாமே அர்ச்சனை பாடல்களே ஆகும் அப்படின்னு சொல்லி இறைவனாண்ட போனீங்கன்னா பாடுங்க அப்படின்னு நம்மளுக்காக கொடுத்துருக்காரு. இன்றைக்கி இந்த திருச்சுழியலில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். இந்த தேவாரம்லாம் 10 பாடல்களும் உங்களுக்கு பாடுறவங்க கிடையாது. தேவாரம்லாம் அதிகமாக யாரும் பாடுறது கிடையாது. திருவாசகமாவது எங்கேயோ ஒருத்தர் பாடுறாங்க, கேட்குறீங்க. தேவாரம்லாம் பாட்டெல்லாம் கேளுங்க. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், அபிராமி அந்தாதி, 63 நாயன்மார்கள், இப்போ திருப்புகழும் போட்டுக்கிட்டுருக்குறேன். எளிமையான முறையில் தெரியாதவங்களும் இதை பார்க்கணும், படிக்கணும், கேட்கணும். படிக்க தெரியல கேளுங்க, கேட்க தெரியலன்னா காது இறைவன் புண்ணியத்தில் நல்லா கேட்குது. கேட்காதவங்களுக்கு கூட இப்போ ஹெட்ஃபோன் இருக்குது, அதையெல்லாம் பார்க்குறாங்க, கேட்குறாங்க. பார்க்குறவங்க குடும்பம் அப்படி பார்த்தா குடும்பம் நம்ம லிப்பு வச்சியே புரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஊனமுற்றவங்க. நம்மளுக்கு இறைவனுடைய புண்ணியத்தில் கண், காது, வாய் எல்லாம் இறைவன் நல்லா கொடுத்துருக்காரு. என்ன புண்ணியம் பண்ணுமோ இந்த தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம். இந்த தமிழை, அருமையான தமிழை நம்மளுக்கு நால்வரும் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இதையெல்லாம் பாடி அவங்க பணிஞ்சிட்டு போயிருக்காங்க. நாம் இப்போ இதை பாடுறதுக்கு இல்லாமல் போட்டு வச்சுருக்குறோம். இது காலம் போனது போனால் கூட இருக்கிற காலத்திலேயாவது நம்ம இதையெல்லாம் படித்து பலனடையணும்னு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். கேளுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களை மென்மேலும் கொண்டு வந்து உங்களாண்ட சேர்க்குது. இன்னும் நிறைய பேர் பாருங்கள், பார்த்து அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ்னா என்னான்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. திருச்சிற்றம்பலம். 7ஆம் திருமுறை திருச்சுழியல் பண் நட்டராகம். ஊனாய் உயிர் புகழாய் அகலிடமாய் முகில் பொழியும் வானாய் வருமதியாய் விதி வருவானிடம் பொழிலின் தேனாதரித்து இசை வண்டு இனமிழற்றும் திருச்சுழியல் நானாவிதம் நினைவார் தமை நலியார் நமன் தமரே தண்டு ஏர் மழுப்படையான் மழவிடையான் எழு கடல் நஞ்சு தண்டு ஏர் மழுப்படையான் மழவிடையான் எழு கடல் நஞ்சு உண்டே புறம் எரிய சிலை வளைத்தான் இமயவர்கார் தின்தேர்மிசை நின்றான் அவன் உறையும் திருச்சுழியல் தொண்டே செய்ய வல்லார் அவர் நல்லார் துயர் இலரே கவ்வை கடல் கதறி கொணர் முத்தங்கரை கேற்ற கொவ்வை துவர் வாயார் குடைந்து ஆடும் திருச்சுழியல் தெய்வத்தினை வழிபாடு செய்து எழுவார் அடி தொழுவார் அவ்வத்திசைக்கு அரசு ஆகுவர் அலரால் பிரியாலே மலையான் மகள் மடமாதிடமாகத்தவன் மற்று கொலையானையின் உரி போர்த்த எம்பெருமான் திருச்சுழியில் அலையார் சடை உடையான் அடி தொழுவார் பழுதுள்ளம்
நிலையாத்திகள் புகழால் நெடுவானத்து உயர்வாரே. உற்றான் நமக்கு உயரும் மதிச்சடையான் புலனைந்தும் செற்றார் திருமேனி பெருமான் ஊர் திருச்சுழியல் பெற்றான் இனிது உரைய திறம்பாமை திருநாமம் கற்றார் அவர் கதியுட்செல்வம் ஏத்துமது கடனே. மலந்தாங்கிய பாச பிறப்பு அறுப்பீர் துறை கங்கை சலம் தாங்கிய முடியான் அமர்ந்த இடமாம் திருச்சுழியல் நிலந்தாங்கிய மலரால் கொழும் புகையால் நினைந்து ஏத்தும் தலந்தாங்கிய புகழான் மிகு தவமாம் சதுராமே. சைவத்த செவ்வுருவன் திருநீற்றன் உறும் ஏற்றன் கை வைத்த ஒரு சிலையால் அரண் மூன்றும் எரி செய்தான். சைவத்த செவ்வுருவன் திருநீற்றான் உறும் ஏற்றன் கை வைத்த ஒரு சிலையால் அரண் மூன்றும் எரி செய்தான். தெய்வத்தவர் தொழுது ஏற்றிய குழகன் திருச்சுழியல் மெய் வைத்து அடி நினைவார் வினை தீர்தல் எளிதன்றே. பூயேந்திய பீடத்தவன் தானும் மடல் அறியும் கோயேந்திய வினயத்தொடு குறுக புகழ் அறியார் சேயேந்திய கொடியான் அவன் உரையும் திருச்சுழியல் மாயேந்திய கரத்தான் யம சிரத்தான் தனதடியே. கொண்டாடுதல் புரிய வருதக்கன் பெருவேள்வி செண்டாடுதல் புரிந்தான் திருச்சுழியல் பெருமானை குண்டாடிய சமன் ஆதர்கள் குடை சாக்கியர் அறியா மிண்டாடிய அது செய்தது வானல் வருவிதியே. நீர் ஊர் தரு நிமலன் திருமலையார்க்கு அயல் அருகே. நீர் ஊர் தரு நிமலன் திருமலையார்க்கு அயல் அருகே. தேர் ஊர் தரும் அரக்கன் சிரம் நெறித்தான் திருச்சுழியல் பேர் ஊர் என உறைவான் அடிப்பெயர் நாவலர் கோமான் ஆரூரன் தமிழ் மாலை 10 அறிவார் துயர் இலரே. பேர் ஊர் என உறைவான் அடிப்பெயர் நாவலர் கோமான் ஆரூரன் தமிழ் மாலை 10 அறிவார் துயர் இலரே. திருச்சிற்றம்பலம். சுவாமி திருமேனிநாதர், அம்பாள் துணை மாலை நாயகி. எவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா? இந்த பாடல்லாம் இதில் எவ்வளோ நம்மளுக்கு அறிவுறுத்தி சொல்லியிருக்கார் பாருங்கள். நானா விதம் நினைவார் தமை நலியார் தமன் நமரே. நானாவிதம் நினைவார் தமை நலியார் நமன் தமரே. யமனுக்கு பயப்பட மாட்டாங்க அப்படின்றாரு. தொண்டே செய்ய வல்லார் அவர் நல்லார் துயரிலரே. தெய்வ தொண்டை செய்கிறவங்களுக்கு துயரமே இல்லை, நல்லா இருப்பீங்க. அவ்வத்திசைக்கு அரசு ஆகுவார் அலரால் பிரியாலே. இந்த தெய்வத்தினை வழிபாடு செய்தவங்க எழுவார் அடி தொழுவார். அவங்கெல்லாம் எல்லா அவ்வத்திசைக்கும் எல்லாரும் திசைக்கும் பெரிய அரசாட்சி பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறார். நிலையார் திகழ் புகழால் நெடுவானத்து உயர்வாரே. இந்த இறைவனை அலையார் சடை உடையான் அடி தொழுவார் பழுது உள்ளம் நிலையார் திகழ். அவங்களுடைய மனசில்
எந்த குறையும் இருக்காது. புகழால் நெடுவானத்து உயர்வாரே. பெற்றான் இனிது உரைய திறம்பாமை திருநாமம் கற்றார் அவர் கதியுட் செல்வர் ஏத்துமது கடனே. இதை அனைவரும் படிக்கணும், பாடணும் அப்படின்றத சுந்தரமூர்த்தி நாயனார் வலியுறுத்துகிறாரு. நிலம் தாங்கிய மலரால் கொழும் புகையால் நினைந்து ஏத்தும் தலம் தாங்கிய புகழான் மிகு தவமாம் சதுராமே. அந்த சதுர பெருமான் நம்மளை எல்லாம் காப்பார் அப்படின்றத சொல்கிறாரு. மெய் வைத்த அடி நினைவார் ஏத்திய குழகன் திருச்சுழியல் மெய் வைத்து அடி நினைவார் வினை தீர்தல் எளிதன்றே. உங்களுடைய வினையெல்லாம் சீக்கிரமாக தீர்ந்துடும். சேயேந்திய கொடியான் அவன் உறையும் திருச்சுழியல் மாயேந்திய கரத்தான் யம சிரத்தான் தனது அடியே. அந்த பயமே அந்த யமதர்மனை எட்டி உதச்சார் இல்லையா, அந்த அருமையான அந்த வரியை சொல்கிறார். மான் ஏந்தனார் இல்லையா, மா ஏந்திய கரத்தான் யம சிரத்தான் தனது அடியே அப்படின்றாரு. கொண்டாடிய சமன் ஆதர்கள் குடை சாக்கியர் அறியா. அவங்கெல்லாம் கூட இதெல்லாம் பார்த்தது கிடையாது. சமணர்கள்லாம் கூட இறைவனை பார்த்தது கிடையாது. மிண்டாடிய அது செய்தது வானல் வரு விதியே. பேர் ஊர் என உறைவான் அடிப்பெயர் நாவலர் கோமான். நாவலர் கோமான் நம்பியாரூரை ஒரு சொல்கிறார். எல்லாத்துலேயும் ஞான சம்பந்தரும் இவர் சுந்தரரும் அவங்களுடைய கடைசி வரியில் அவங்களுடைய பேர் வரும். அதை காழியில் ஞான சம்பந்தன் அவர் முடிப்பார். இவர் அடிப்பெயர் நாவலூர் கோமான், நாவலூரான் அப்படின்னு சொல்லுவார், ஆரூரன் சொல்லுவார். இதில் நாவலர் கோமான் ஆரூரன், அவர் பேரை ஆரூரன் பதிக்கிறார். ஆரூரன் தமிழ் மாலை 10 அறிவார் துயரிலரே. இந்த 10ம் பாடுறவங்களுக்கு எந்த துயரமும் இல்லை அப்படின்றார். இதை விட நம்மளுக்கு என்ன வேணும்? இந்த பாடலை எல்லாம் பாடி நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் ஆயுள் பலத்தையும் நல்லபடியாக நம்ம வாழும் காலம் நல்ல காலமாக இருந்துட்டு போகணும். இன்னொருத்தருடைய நம்ம தொல்லை கொடுக்காம நம்ம நல்லபடியாக இருந்து எல்லாம் அனுபவித்து அரைங்குறையுமா இது பண்ண தேவையில்லை. நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நம்ம குழந்தைங்கள நாம் அனுசரித்து அதுங்களுக்கு பிற்கால தேவைகள்லாம் நல்லபடியாக நம்ம முடிச்சுட்டு நம்மளுடைய கடமைகள்லாம் முடிச்சுட்டு இறைவனுடைய திருவடியை போய் சேரணும். நம்மளை என்ன வேலையாக அனுப்பிச்சிருக்கிறாரோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகணும். அது மாதிரி நம்மளுடைய சந்ததிகளும் அது மாதிரி வாழையடி வாழையாக வரணுன்றது இறைவனை சிந்திச்சா அது பாட்டுக்கு நடக்கும். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.